அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்பில் 5வது வீடியோவாக தமிழக கல்வி வரலாறு பற்றி ஒரு காலக்கோடு கொடுத்துருக்கோம். இந்த காலக்கோடுகள் பேஸ் பண்ணி ஏதாவது நமக்கு ஒரு கொஷின்ஸ் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கும். பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி வரலாறுன்னு தான் கொடுத்துருக்கேன். தமிழகத்துடைய வரலாறில் என்னென்ன ஸ்டேஜில் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இங்கே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 கிட்ட காலக்கோடுகள் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சிறந்த முறையில் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1826 தமிழகத்தில் பொது கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. ஆண்டு வெரி இம்பார்ட்டன்ட், பொறுத்துகளை கேட்கக்கூடிய வினாக்கள் என்பதனால. அடுத்து 1841 சென்னையில் முதல் உயர்நிலைப்பள்ளி தொடங்கப்பட்டது. சென்னையில் முதல் உயர்நிலைப்பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டோம்னா 1841. அடுத்து 1849 பெண்களுக்கான உயர்நிலைப்பள்ளி தொடங்கப்பட்டது. இதுவும் எங்கே சார் தொடங்கினாங்கன்னா சென்னையில் தான் தொடங்குறாங்க. அடுத்து 1884 டிபிஐ என்பது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. கல்வி வாரியத்துடைய இயக்குநரகம் அட் பிரசன்ட் அது யாருடைய பெயரில் கொண்டு வந்திருக்காங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் என்ற பெயரில் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் 1884 டிபிஐ தொடங்கப்பட்டது. அடுத்து 1892 சென்னை கல்வியியல் கல்லூரி தொடக்கம். கல்வியியல் கல்லூரி பிஎட் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க 1892. மெஸ்டன் காலேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 1910 இடைநிலை கல்விக் கழகம் தொடக்கம். இடைநிலை கல்விக் கழகம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 1911 எஸ்எஸ்எல்சி பொது தேர்வு சரிங்களா தொடக்கம். முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டோம் 1911. 1921 தொடக்க கல்வி விதிமுறைகள் தொடங்கப்பட்டது. தொடக்க கல்வி தொடங்குவதற்கும் தொடக்க கல்வியில் மாணவர்கள் எப்படி சேர்க்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் தொடங்கப்பட்டது. 1924 இலவச கல்வி அறிமுகம். 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி அறிமுகம் என்பது அறிமுகம் செய்தது பார்த்தோம்னா 1924. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 21, 24 நீதி கட்சியோடு தொடர்புடைய விஷயம் என்பது இங்கே தெரியப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து 1953 சட்ட கல்வி அறிமுகம், லா எஜுகேஷன் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 1955 ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், பென்ஷன் திட்டம், பென்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம்னா ஆசிரியர்களுக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு 1955. அடுத்து 1957 தொடக்க கல்வி அதுக்கு முன்னாடி 1956 மதிய உணவு திட்டம் தொடக்கம். இந்த மதிய உணவு திட்டத்தை நிச்சயமாக நமக்கு 2 கொஷினில் ஒரு 3 கொஷின் வரும் சார். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 1921 சரிங்களா சர் தியாகராய செட்டி அவர்களால் முதலில் 1000 விளக்கு பகுதியில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. அதுக்கு அடுத்து 1956 பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் காமராசரால் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து 1982 திருச்சி மாவட்டம் பாப்பா பிள்ளை என்னும் கிராமத்தில் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ அதனால் அட் ப்ரெசன்ட் காலை உணவு திட்டம் வரைக்கும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக முதல் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். இந்த இடத்துல 1956 மதிய உணவு திட்டம் அறிமுகம். அடுத்து 1957 தொழிற்கல்வி பாலிடெக்னிக் கல்லூரி சொல்கிறோம் இல்லைங்களா, பல் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநரகம் தொடக்கம், டைரக்டர் போர்டு தொடங்கப்பட்டது. 1960 இலவச சீருடை திட்டம் அறிமுகம். இலவசமாக மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு 1960. 1964 உயர்நிலைப்பள்ளி வரை இலவச கல்வி வழங்க வேண்டும். 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது தொடங்கப்பட்டது. 1965 கல்லூரி கல்வி இயக்குநரகம் தொடங்கப்பட்டது. கல்லூரி கல்வி இயக்குநரகம் 1965. அடுத்து 1969 தமிழ்நாடு பாடநூல் கழகம் தொடங்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் அட் பிரசன்ட் தலைவர் யாருன்னு கேட்கலாம், கரண்ட் ஈவெண்ட்டோடு வர்றதுனால. அதுக்கு பார்த்தோம்னா அட் பிரசன்ட் மதிப்புக்குரிய திண்டுக்கல் லியோனி என்பவர் பாடநூல் கழக தலைவராக பணிபுரிகிறார். அடுத்து 1972
பொது நூலக இயக்குநரகம் தொடங்கப்பட்டது. 1973 அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் தொடங்கப்பட்டது. 1973 அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் தொடங்கப்பட்டது. அடுத்து 1976 வயது வந்தோர் கல்வி அறிமுகம், அதாவது பள்ளி சாரா அல்லது வயது வந்தோர் அப்படின்ற மாதிரி வரும். அதனால வயது வந்தோர் கல்வி இயக்குநரகம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. 1978 மேல்நிலை பள்ளி தொடக்கம் +1 +2 சொல்றோம். அது இங்க பார்த்தோம்னா 10+2+3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10+2+3 பேஸ் பண்ணி மேல்நிலை பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. 1981 ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் தொடங்கப்பட்டது. ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் தொடங்கப்பட்டது. அடுத்து 1982 ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்டது. ஊட்டச்சத்துன்னு வரும்போது ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இந்தியாவில் ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்தது வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் அறிவிச்சிருப்பாங்க. ஊட்டச்சத்து தினம்னு எடுத்துட்டோம்னா அக்டோபர் 16 அறிவிச்சிருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு போஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து மிக்க உணவு வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து தினத்தை அறிவிச்சிருப்பாங்க. அது 1982 ஊட்டச்சத்து திட்டம். 1985 8ஆம் வகுப்பு வரை இலவச பாடநூல் வழங்கும் திட்டம். 8ஆம் வகுப்பு வரை 1 முதல் 8 வரை நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச பாடநூல் வழங்கும் திட்டத்தை தொடங்கப்பட்டது. 1986 தேசிய கல்விக் கொள்கை தொடக்கம். தேசிய கல்விக் கொள்கை என்பது நடைமுறைப்படுத்தப்படும். இப்போ புதிய கல்விக் கொள்கை இருக்கு. தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கைகளும் தனியாக கொண்டு வந்திருப்பாங்க. அது பின்னாடி பாடங்களை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்தோட தொடர்புடைய. அடுத்து 1988 திருத்தி அமைக்கப்பட்ட கல்வி முறை. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்கள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனால் அது திருத்தி அமைக்கப்பட்ட பாடநூல் கழகம் என்று அழைக்கப்படுகிறது. 1990 ஆசிரியர்களுக்கான கல்வி ஆராய்ச்சி மையம் தொடக்கம். ஆசிரியர்களுக்கான கல்வி NCERT அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி ஆராய்ச்சி மையத்தை தொடங்குறாங்க. 2001 மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் தொடக்கம். மெட்ரிக் பள்ளி என்பது என்ன என்பதை பேஸ் பண்ணி கேட்பதனால மெட்ரிக் பள்ளியோடு தொடர்புடைய விஷயங்களை இங்கே தெரியப்படுத்திக்கணும். மெட்ரிகுலேஷன் நடைமுறையில் இருப்பது. அடுத்து 2011 சமச்சீர் கல்வி அறிமுகம். இன்று வரை சமச்சீர் கல்வி நடைமுறையில் இருக்கு. இந்த சமச்சீர் கல்வி நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி எதுன்னு கேட்பாங்க. அது எதிர்பார்த்தோம்னா முத்துக்குமரன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்துக்குமரன் கமிட்டி தான் சமச்சீர் கல்வி பற்றி ஆராய்வதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைக்கப்பட்ட கமிட்டி. இது மாதிரி ஒவ்வொரு சில கமிட்டிகள்லாம் நம்ம தமிழகத்தில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது எந்தெந்த கமிட்டிகள் என்பதை நம்ம தெளிவுபடுத்தி படிக்கலாம். இந்த தமிழக கல்வி வரலாறுல காலக்கோடுகள் பேஸ் பண்ணி கேட்பதில் சரிங்களா, இதில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நமக்கு எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் பாயிண்ட் மட்டும் கிடையாது, ஃபண்டமெண்டலாக கல்வியினுடைய வரலாற்றை பேஸ் பண்ணி எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸை இங்கே நம்ம தெரியப்படுத்திக்கலாம் சரிங்களா. ஸோ அனைவரும் இந்த காலக்கோடுகளை தெளிவாக படித்து வெற்றி பெற வேண்டும் என ஆரணி அண்ணா IAS அகாடமி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளோதான்.